தேர்தல் ஸ்ரீவில்லிபுத்தூர் நாடாளுமன்ற தேர்தல் நிற்பார், தொகுதிக்கு போக மாட்டார். இப்ப தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே தொகுதிக்கு வர்றாங்க. இல்ல இவன் தான் வேட்பாளர் தலைமை தீர்மானிக்கு முன்னாடியே ஒரு கனவுல வர்றான். இப்ப என்ன பார்த்து எல்லாரும் வணக்கம் சொல்றான், என்னன்னு தெரியல. என்ன காரணம்? பதவி. அவர் தொகுதியே வர்றது இல்ல, மக்கள்கிட்ட வாக்கை கேட்கறது இல்ல, மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டான். இந்திய துணைக்கண்டத்தில் மக்களை சந்திக்காமலேயே மகத்தான வெற்றி பெற்ற முதல் தலைவன் இந்த நாட்டில் தேவர் பெருமகன் தான். அதற்கு சரித்திரத்தை மஞ்சேரி தொகுதியில் மலையாள மண்ணில் மலபார் பகுதியிலே நின்று அந்த சரித்திரத்தை தொடர்ந்தார் கண்ணியத்திற்குரிய காகிதி மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள். அதற்கு பிறகு மக்கள் திலகம் புரட்சி தலைவர் அவர்கள் அன்னைக்கு தொண்டையிலே குண்டடிபட்டு கிடந்த காலகட்டத்தில் அவர் தொகுதிக்கே வராமல் அன்னைக்கு வெற்றி பெற்றார்கள். அதற்கு பிறகு அவர் உடல் நலம் குன்றி மரணத்தோடு அவர் விளையாடி கொண்டிருந்த காலகட்டத்திலே அமெரிக்காவில் புருக்லின் மற்றும் அனுமதிக்கப்பட்டு அன்றைக்கு கையசைக்க முடியாத நிலையில் அன்றைக்கு கையை வைத்துக் கொண்டு கைரேகையை பதிப்பித்து ஆண்டிப்பட்டியிலே வேட்பாளராக நின்று தொகுதிக்கே வராமல் அமெரிக்காவில் இருந்து வெற்றி பெற்றார் மக்கள் கழகம் எம்ஜிஆர். இவர்களுக்கெல்லாம் முன்னோடி பசும்பொன் தேவர் தான். தொகுதிக்கே வராமல் ஜெயிச்சார். அவ்வளவு மாளாத செல்வாக்கு. இந்த மாளாத செல்வாக்கை தன் சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளவில்லை, தன்னுடைய சொந்த லாபத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளவில்லை, தன்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்காக பயன்படுத்திக் கொள்ளவில்லை, தனக்காகவோ தன்னை சார்ந்திருக்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்காக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. இந்த சமூகத்திற்காக, இந்த நாட்டுக்காக, இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக அவர் பயன்படுத்தினார். நாடாளுமன்றத்தில் பேசுவார், இங்கிலீஷில் அப்படி பிரமாதமா பேசுவார், ஆங்கிலத்தில் அற்புதமான ஞானம், தமிழில் நிகரற்ற புலமை, சமய இலக்கியங்களின் மீது ஆழ்ந்த ஈடுபாடு, ஆன்மீகத்தின் மீது இடையறாத காதல், கடைசி வரைக்கும் பிரம்மச்சரிய வாழ்க்கை. இப்படி தன்னை வென்று தரணியின் கவனத்தை கவர்ந்த மகத்தான வரலாற்று நாயகன் பசும்பொன் தேவர் திருமகன். அந்த தலைவர் இன்றைக்கு இல்லை. அவர் எந்த வழியை காட்டினாரோ, அவர் எந்த லட்சியத்தை நமக்கு காட்டினாரோ, இந்த மானுடம் மீட்கப்படுவதற்கு அவர் எந்த சிந்தனைகளை இந்த மண்ணில் விதைத்தாரோ, சாதி சமயம் என்கிற எல்லை கடந்து இந்த மண்ணை புதுப்பிப்பதற்கு எந்த திசையில் அவர் பயணத்தை தொடர்ந்தாரோ அந்த வழியில் நம்முடைய பயணத்தை தொடர்வதுதான் நாம் அவருக்கு செய்யக்கூடிய அஞ்சலி. அந்த வழியிலே நாம் அந்த கொள்கை விளக்கை ஏந்தி இருண்டு கிடக்கிற இதய கிழக்குகள் விடுவதற்கு இந்த நிலத்தில் நாம் பயணத்தை தொடர்வதுதான் நாம் அவருக்கு செய்யக்கூடிய பூமாலை. ஆகவே ஒப்புக்கு தேவர் பெருமகன் வாழ்க என்று அவருடைய பெயரை உதட்டளவிலே உச்சரிக்காமல் உள்ளத்தளவில் ஏற்றுக்கொண்டு ஒரு கொள்கைக்காக வாழ்ந்த காவிய தலைவனை, தரணி வெல்வதற்காக தன்னை வென்ற அந்த தயாளனை, தாழ்த்தப்பட்டவன் உயர்ந்தவன் என்று பேதம் இல்லாமல் எல்லாரையும் ஒரு தாயை போல் வாரி அணைத்துக் கொண்டவரை, 1000 ஏக்கர் நிலத்தை இந்த நாட்டில் அன்னதானம் வழங்குவதைப் போல ஏழை எளியவர்களுக்கு அள்ளி கொடுத்த அந்த வள்ளல் பெருமகனை, ஆங்கிலத்தோடு அருந்தமிடும் நிலை கண்டு உணர்ந்த அந்த ஞான செம்மலை, தெய்வீகத்திற்கும் தேசத்தையும் தன்னுடைய இரு கண்களாக மதித்து நாம் வாழ்வதற்கு இந்த நாட்டில் ஒளியும் வழியும் காட்டிய அந்த மனித புனிதனை, இந்த நாட்டில் பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று வள்ளலார் சொன்ன ஞான நெறிகளை தன்னுடைய வாழ்நாளில் கடைபிடித்து வாழ்ந்த ஒழுக்க சீலனை, உலகம் போற்றக்கூடிய உத்தமகனை, தென்னகத்திற்கு ஈடில்லாத பெருமை ஈட்டி தந்த அந்த பொன் மகனை, முதுகுளத்தூர் தங்கத்தை, முத்தமிழ் சங்கத்தை உலகம் போற்றுகிற நமது அங்கத்துக்கு 101வது ஆண்டு பிறந்த நாள் நாளை 30ஆம் தேதி வருகிறது. அன்றைக்கு கடல் போல பசும்பொலிலை கூட்டம் அன்றைக்கு அங்கே சங்கமிக்க இருக்கிறது. அதற்கு முன்னோட்டமாக வைகை கரையில் அவருடைய பிறந்த நாள் விழாவை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து நாஞ்சில் சம்பத் என்கிற இந்த எளியவன் கலந்து கொண்டு கடமையாற்ற உயர்ந்ததோர் சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்ற முக்குலத்தூர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளை வணங்கி மகிழ்ந்து அவர்களுக்கு என்னுடைய நன்றியர்களை தெரிவித்து, அடுத்த ஆண்டும் நீங்கள் வர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த அடுத்த ஆண்டு நீங்கள் வரும்படி எவ்வளவு என்று கேட்காமல் வரும்படி அழைத்தால் நாஞ்சில் சம்பத் வருவேன் என சொல்லி இந்த வாய்ப்பை தந்ததற்கு நன்றி சொல்லி
விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Sir,